அது விசாரணை பண்றாங்கன்னா அவங்க நியாயமா விசாரணை பண்றாங்களா, இல்லைன்னா அது வந்து அரசியல் உள்நோக்கத்துல விவசாயம் பண்றாங்களா எனக்கு சொல்ல தெரியாது. அதான் சம்பவம் நடந்தது. ஒரு ஃபேக்டரி போடுறாங்க, ஃபேக்டரிக்கு லைசன்ஸ் உடனே வரதில்ல. ஒருத்தர் வந்து பில்டிங் போய் கட்டுறாங்க, பில்டிங் உடனே பெர்மிஷன் வரதில்ல. இந்த மாதிரி நிறைய நிர்வாக ரீதியாக இந்தியாவில் பல டிலே வருது. ஜனநாயகம் படத்திற்கு மத்திய அரசு சான்றிதழ் கொடுக்கறதுக்கு காலதாமதம் பண்றாங்க. தெரியலைங்க. நான் வந்து எத்தனை படம் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, எத்தனை படத்துக்கு அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்ற கணக்கெல்லாம் நான் வச்சுக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. நான் இன்னைக்கு காலையில செய்தித்தாளில் படித்தேன். ப்ரொடியூசருக்கு வந்து தாமதமாக இருக்குன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அந்த 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 சென்சார் போர்டு சார்பாக வந்து ஏதோ வாதம் வச்சிருக்காங்க. கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால என்ன காரணத்துக்காக அவங்க வந்து டிலே பண்றாங்க அப்படின்லாம் எனக்கு என்ன சரியா தெரியாது. இது எனக்கு ஆவரேஜா ஒரு படத்துக்கு எவ்வளவு நாளில் சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்கன்ற கணக்கெல்லாம் எனக்கு தெரியல. இதுல அரசியல் உள்நோக்கம் இருக்கா இல்லையான்றது அந்த துறை சம்பந்தப்பட்டவங்க தான் அதுல வந்து தெரிஞ்சவங்க தான் சொல்லணும். எனக்கு அதை பத்தி ரொம்ப தெரியாது. ஒரு ஃபேக்டரி போடுறாங்க, ஃபேக்டரிக்கு லைசன்ஸ் உடனே வரதில்ல. ஒருத்தர் வந்து பில்டிங் போய் கட்டுறாங்க, பில்டிங்க்கு உடனே பெர்மிஷன் வரதில்ல. அந்த மாதிரி நிறைய நிர்வாக ரீதியாக இந்தியாவில் பல டிலே வருது. அந்த மாதிரி இந்த டிலே வந்து உள்நோக்கத்துக்காக இந்த டிலேயா இல்லைன்னா நிர்வாக டிலேயான்னு எனக்கு தெரியல. விஜய் வந்து கரூர் வழக்கு 40 இறந்த சம்பவத்துல சிபிஐ வந்து விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. டெல்லிக்கு, சென்னையிலேயே அவங்களுக்கு சிபிஐ இருக்கு, ஆனா டெல்லிக்கு மட்டும் இது கிடையாது. இது வந்து இந்த வாடிக்கையா அவங்க செய்யறதா. அவங்க என்ன கேஸ் போட்டாலுமே டெல்லிக்கு தான் அழைப்பாங்க. அந்த மத்திய புலனாய்வுத்துறை அழைப்பாங்க. சென்னையில் ஆஃபீஸ் வச்சாங்க. அது நான் அனுபவிக்கவன்ற முறையில் நான் சொல்றேன். டெல்லிக்கு போயிட்டு தான் அதை பதில் சொல்லிட்டு வரணும். அது விசாரணை பண்றாங்கன்னா அவங்க நியாயமா விசாரணை பண்றாங்களா, இல்லைன்னா அது வந்து அரசியல் உள்நோக்கத்துல விவசாயம் பண்றாங்களா எனக்கு சொல்ல தெரியும். ஆனால் சம்பவம் நடந்தது. 41 பேர் இறந்து போனது உண்மை. அதற்காக ஒரு விசாரணையை கேட்டாங்க. ஏன்னா கோர்ட்டும் அதில் போய் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த விசாரணைக்கு எல்லாரும் கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் அறிக்கை கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் அறிக்கையை படிச்ச அப்புறம் ஆதாரங்களோட அந்த அறிக்கை இருக்கா, இல்லைன்னா அரசியல்காரங்களுக்காக அந்த அறிக்கையை கொடுக்குறாங்களான்னு தீர்மானம் பண்ணுவோம். திருப்பூரோட தீர்ப்பு வந்து நான் ஒன்று தெளிவாக சொல்றேன். தமிழ்நாட்டில் எந்த சாமியை கும்புறதுக்கோ, எந்த மதத்தை பின்பற்றுறதுக்கோ எந்த தடையும் கிடையாது. இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனா இருந்தாலும் சரி, ஜெயினா இருந்தாலும் சரி, புத்திஸ்டா இருந்தாலும் சரி, சீக்கா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, எதுக்கும் தடை கிடையாது. அவங்க மத பழக்கத்தை நல்லா பின்பற்றுவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. இதுல வந்து வாடிக்கையாக விளக்கேற்ற வேண்டிய இடத்துல விளக்கேற்றிருக்கோம். புதிதாக ஒரு ஒரு சம்பிரதாயத்தை கொண்டு வர வேண்டாம் அரசாங்கம் ஒரு நிலையை எடுத்தாங்க. ஆனா கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்ப அரசாங்கம் அந்த தீர்ப்பை ஒத்துக்கணும், இல்லாட்டி மேல்முறையீடு செய்யணும். ஆனா இன்னொன்னு மீண்டும் திருப்பி சொல்றேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் சுதந்திரமாக யார் வேண்டுமானாலும் பின்பற்றலாம். எந்த சம்பிரதாய சடங்குக்கும் யாருக்கும் எந்த தடையும் கிடையாது. இல்லை, எனக்கு அப்படியெல்லாம் ஆகாதுங்க. அதெல்லாம் நீங்களே நீங்க உங்களுக்கு நியூஸ் வரதுக்காக நீங்க வேணா அப்படியெல்லாம் கிளறிட்டு இருக்கலாம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. அமைதியா நடக்கும். தைப்பூசமும் நல்லா நடக்கும், சஷ்டியும் நல்லா நடக்கும், எல்லாம் நல்லா நடக்கும். முருகனுக்கும் நல்லா நடக்கும், அல்லாவுக்கும் நல்லா நடக்கும், ஜீசஸ்க்கும் நல்லா நடக்கும். யாருக்கும் பிரச்சனை இருக்காது. சொன்னதே அப்படித்தான் சொன்னாரு. இந்த தீர்ப்பு வந்து ரத்த கலரிக்கு தான் வரும். வைகோ அவர் சொன்னாருன்னா அவரை போய் கேளுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரத்த கலரிலாம் வராது. அமைதியா இருக்கும். யார் முருகனை வழிபடுறவங்க நிம்மதியா முருகனை வழிபடலாம். மற்றவங்க எந்த சாமியை வழிபடணும்னு நினைக்கிறவங்க நல்லா வழிபடலாம். ஏன்னா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஆகுது. எனக்கு தெரியாதுங்க. நான் ஒன்றும் விசாரிச்சேன். எனக்கு வந்து அந்த உச்சி பிள்ளையார் கோயிலில் விளக்கேற்றுறாங்கன்னு சொன்னாங்க. அந்த தூண்ல விளக்கேற்ற பழக்கம் கிடையாதுன்னாங்க. ஆனா அதுல விளக்கேற்றணும் ஒருத்தர் போய் நீதிமன்றத்துல போய் முறையிட்டாரு. நீதிபதிகள் அதை ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு அதுல சரித்திரபூர்வம் தெரியாது. ஆனா கோயிலுக்கு வாடிக்கையாக செய்கின்ற எந்த சம்பிரதாயத்தையும் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தடை கிடையாது. எல்லா கோயிலும் குடமுழுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் வந்து அரசியல் ரீதியாக எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் இவங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்கின்ற அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவர்களும் குடமுழுக்கு எந்த விதமான தடை இல்லாமல் எல்லா கோயிலும் குடமுழுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் எந்த மதத்தை சம்பிரதாயங்களை பின்பற்றுவதற்கு எந்த விதமான தடையும் யாருக்கும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.